அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th சிறப்பு தமிழ் இயல் 4 வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே 11th சிறப்பு தமிழ் 5 இயல் நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். 12th சிறப்பு தமிழும் இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது, அது கொடுத்தோம்னா 12th சிறப்பு தமிழ் வந்து கம்ப்ளீட்டட். இந்த 11th 12th சிறப்பு தமிழ் வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷினை அப்படியே புக்காக வெளியிட்டிருக்கோம். ப்ரைஸ் வந்து 250 rupees தான். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 4 மொத்தமாக 124 கொஷின், லைன் பை லைன் கொஷின், புக் பை கொஷின் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஒரு சின்ன லெசன் தான், 124 கொஷின் தான் வந்திருக்கு. இலக்கணவியல். ஸோ மொத்தம் 4 தலைப்பு இருக்குது. தமிழ் ஆங்கிலம் தொடர்மைப்பு ஒப்பீடு, பொருண்மையும் சொற்பொருள் மாற்றமும், வேர்ச்சொல் ஆய்வு ஒரு அறிமுகம், திறனாய்வு. ஸோ இந்த தலைப்பில் இருந்து தான் நம்ம 124 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம். முதல் தலைப்பு வந்து தமிழ் ஆங்கிலம் தொடரமைப்பு ஒப்பீடு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து என்று தொல்காப்பிய சிறப்பாயிரத்தில் யார் கூறியுள்ளார்? ஸோ யார் அப்படின்னா பனம்பாரனார். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து என்று தொல்காப்பிய சிறப்பாயிரத்தில் யார் கூறியுள்ளார்? பனம்பாரனார். இரண்டாவது கொஷின். இந்தோ ஆரிய மொழியாகிய இன்றைய சமஸ்கிருதம் இந்நாட்டில் நுழைவதற்கு முன்னாலேயே திராவிட மொழிகள் வழக்கில் இருந்துள்ளன என்று கூறியவர் யார்னா சா அகத்தியலிங்கம். இந்தோ ஆரிய மொழியாகிய இன்றைய சமஸ்கிருதம் இந்நாட்டில் நுழைவதற்கு முன்னாலேயே திராவிட மொழிகள் வழக்கில் இருந்துள்ளன என்று கூறியவர் வந்து சா அகத்தியலிங்கம். ஸோ மூன்றாவது கொஷின், அதாவது அறிவோம் தெளிவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின். தமிழின் சிறப்பை பற்றி மேலை நாட்டினருடைய கருத்துக்களை வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மூன்றாவது கொஷின் பாருங்கள். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று கூறியவர் வந்து மார்க்ஸ் முல்லர். உள்ளத்தின் பெற்றியை உள்ளவாறு எடுத்து காட்டுவதில் தமிழ் மொழிக்கு ஈடாக எம்மொழியும் இயைந்ததாக இல்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா பெர்சிவல். உள்ளத்தின் பெற்றியை உள்ளவாறு எடுத்து காட்டுவதில் தமிழ் மொழிக்கு ஈடாக எம்மொழியும் இயைந்ததாக இல்லை என்று கூறியவர் யார்னா பெர்சிவல். வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று கூறியவர் யார்னா ரைஸ் டேவிஸ். வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று கூறியவர் வந்து ரைஸ் டேவிஸ். ஆறாவது கொஷின். இப்போது வழங்கும் எல்லா மொழிகளிலும் தமிழே மிக பழமையானது என்று கூறியவர் யார்னா ஈராஸ் பாதிரியார். இப்போது வழங்கும் எல்லா மொழிகளிலும் தமிழே மிக பழமையானது என்று கூறியவர் வந்து ஈராஸ் பாதிரியார். வடமொழியின் முதல் காவியம் வால்மீகியின் டேஸ் என்று கூறுவர் எது அப்படின்னா ராமாயணம். வடமொழியின் முதல் காவியம் வால்மீகியின் ராமாயணம் என்று கூறுவர். ராமாயணத்தில் தமிழ் வளர்த்த டேஸ் பற்றி குறிப்பு வருகின்றது. ஸோ யாருடைய குறிப்புனா பாண்டியர். ராமாயணத்தில் தமிழ் வளர்த்த பாண்டியர் பற்றிய குறிப்பு வருகின்றது. வியாச முனிவர் மகாபாரதத்தில் தமிழ்நாட்டின் சிறப்பையும் டேஸ் அரசின் சிறப்பையும் குறிப்பிட்டுள்ளார். ஆன்சர் வந்து பாண்டிய அரசின் சிறப்பையும். அதாவது வியாச முனிவர் மகாபாரதத்தில் தமிழ்நாட்டின் சிறப்பையும் பாண்டிய அரசின் சிறப்பையும் குறிப்பிட்டுள்ளார். 10வது கொஷின். உலகில் மிகுதியாக பயன்படுத்தப்படும் மொழிகளின் வரிசை. முதல்ல பார்த்தீங்கன்னா மாண்டரின் சீன மொழி, ஸ்பானிய மொழி 2வது, ஆங்கிலம் வந்து 3வது. உலகில் மிகுதியாக பயன்படுத்தப்படும் மொழிகள் பார்த்திங்கன்னா மாண்டரின் சீன மொழி, ஸ்பானிய மொழி, ஆங்கிலம். உலக மக்கள் தொகையில் 3 1 பங்கினர் டேஸ் பேசுபவர்களாக உள்ளனர். ஆன்சர் வந்து ஆங்கிலம். உலக மக்கள் தொகையில் 3 1 பங்கினர் ஆங்கிலம் பேசுபவர்களாக உள்ளனர். 67 நாடுகளில் அரசு அலுவல் மொழியாக டேஸ் பயன்படுகிறது. ஆன்சர் வந்து ஆங்கிலம். 67 நாடுகளில் அரசு அலுவல் மொழியாக ஆங்கிலம் பயன்படுகிறது.
ஆங்கிலம் என்பதன் மூலச்சொல் டேஸ் என்னும் பெயரிலிருந்து பெறப்பட்டதாகும். ஆன்சர் வந்து ஏங்கில்ஸ். ஆங்கிலம் என்பதன் மூலச்சொல் ஏங்கில்ஸ் என்னும் பெயரிலிருந்து பெறப்பட்டதாகும். சீன மொழியில் மின் என்னும் சொல் மக்களை குறிக்கும். லிக் என்னும் சொல் டேஸ் குறிக்கும். லிக் என்பது வலிமையை வந்து குறிக்கும். சீன மொழியில் மின் என்னும் சொல் மக்களை குறிக்கும். லிக் என்னும் சொல் வலிமையை குறிக்கும். சீன மொழியில் சி என்பது பார்த்திங்கன்னா வெறுஞ்சொல். சீன மொழியில் சி என்பது வெறுஞ்சொல். 16வது கொஷின். ஆங்கிலம் டேஸ் மொழிகளில் இருந்து சொற்களை கடன் வாங்கியுள்ளதென ஒரு கணக்கெடுப்பின்படி அறிய முடிகிறது. ஸோ எத்தனை மொழிகள்னால் 146 மொழிகள். ஆங்கிலம் 146 மொழிகளில் இருந்து சொற்களை கடன் வாங்கியுள்ளதென ஒரு கணக்கெடுப்பின்படி அறிய முடிகிறது. 17வது கொஷின். கண்டனன் கற்பினு கனியை கண்களால் எனும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் வந்து கம்பராமாயணம். கண்டனன் கற்பினு கனியை கண்களால் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா கம்பராமாயணம். ஸோ இந்த லெசனோட புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று கூறியவர் யார் அப்படின்னா ரைஸ் டேவிஸ். வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று கூறியவர் வந்து ரைஸ் டேவிஸ். பின் வருவனவற்றுள் திராவிட மொழி குடும்பத்தை சாராத மொழியை தேர்ந்தெடுக்க. சாராத மொழி பார்த்திங்கன்னா சீன மொழி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த மொழி. பின்வரும் கூற்றையும் காரணத்தையும் படித்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று: ஆங்கில மொழி உட்பிணைப்பு நிலையை சார்ந்தது. காரணம்: ஆங்கில மொழியில் அடிச்சொற்கள் இரண்டும் சேரும்போது ஒன்று சிதைந்தும் மற்றொன்று சிதையாமலும் நிற்கும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று சரி, காரணம் வந்து தவறு. 21வது கொஷின். பள்ளிக்கூடத்தை பார்வையிட்டார் கல்வி அலுவலர் இத்தொடரில் வினைமுற்று எங்கு இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பார்த்திங்கன்னா தொடரின் இடையில், அதாவது பார்வையிட்டார் அது வந்து ஒரு வினைமுற்று. பள்ளிக்கூடத்தை பார்வையிட்டார் கல்வி அலுவலர் இத்தொடரில் வினைமுற்று எங்கு இடம்பெற்றுள்ளது? தொடரின் இடையில். அவன் வந்து பார்த்து சென்றான் இத்தொடரில் தடித்த எழுத்துக்களில் இடம்பெற்றுள்ளவை. தடித்த எழுத்தாக நம்ம வந்து கொடுக்கல, வந்து பார்த்து, அதுதான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வினை எச்சங்கள். அவன் வந்து பார்த்து சென்றான் இத்தொடரில் தடித்த எழுத்துக்களில் இடம்பெற்றுள்ளவை பார்த்திங்கன்னா வினை எச்சங்கள். 2வது தலைப்பு பொருண்மையும் சொற்பொருள் மாற்றமும். 23வது கொஷின். சொற்களின் பொருளை விளக்குகின்ற ஒரு இயல், அதுதான் வந்து பொருண்மை இயல். சொற்களின் பொருளை விளக்குகின்ற ஒரு இயல் தான் வந்து பொருண்மை இயல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லின் தன்மையை குறிப்பிடுவது தொல்காப்பியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லின் தன்மையை குறிப்பிடுவது தொல்காப்பியம். பொருண்மை தெரிதலும் சொன்மை தெரிதலும் சொல்லினாகும் என்று கூறுவது தொல்காப்பியம். பொருண்மை தெரிதலும் சொன்மை தெரிதலும் சொல்லினாகும் என்று கூறுவது வந்து தொல்காப்பியம். சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையிலான உறவு இயற்கையானதன்று என்று வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா சசூர். சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையிலான உறவு இயற்கையானதன்று என்று வலியுறுத்தியவர் வந்து சசூர். சொல்லை குறிப்பான் எனவும் சொல் குறிப்பிடும் பொருளை குறிப்பீடு எனவும் வேறுபடுத்தியவர் யார் அப்படின்னா சசூர். சொல்லை குறிப்பான் எனவும் சொல் குறிப்பிடும் பொருளை குறிப்பீடு எனவும் வேறுபடுத்தியவர் வந்து சசூர். 28வது கொஷின். தூண்டல் செய்கைக்கு எதிர்வினையாக அல்லது துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது என கூறியவர் யார் அப்படின்னா ப்ளூம்ஃபீல்டு. தூண்டல் செய்கைக்கு எதிர்வினையாக அல்லது துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது என கூறியவர் வந்து ப்ளூம்ஃபீல்டு. ஒரு சொல்லின் சூழலை அறிந்து கொள்ளாமல் அச்சொல்லின் பொருளை அறிதல் இயலாது என்று கூறியவர் வந்து மாலினோஸ்கியும் பிர்த்தும். ஒரு சொல்லின் சூழலை அறிந்து கொள்ளாமல் அச்சொல்லின் பொருளை அறிதல் இயலாது என்று கூறியவர் வந்து மாலினோஸ்கியும் பிர்த்தும். சூழல் கோட்பாடு என்பது டேஸ் வகைப்படும். சூழல் கோட்பாடு வந்து 5 வகைப்படும்.
ஐவகை சூழல் கோட்பாடுகள் யாவை? ஒளிச்சூழல், உருபன் இணைப்பு சூழல், இலக்கண சூழல், சொல் இணைப்பு சூழல், பேச்சு சூழல். பழந்தமிழில் டேஸ் எனும் சொல் செம்பு, தங்கம், வெள்ளி, இரும்பு போன்றவற்றை குறிப்பதற்கு பொதுவான பெயராக வழங்கியது. எது அப்படின்னா பொன். பழந்தமிழில் பொன் எனும் சொல் செம்பு, தங்கம், வெள்ளி, இரும்பு போன்றவற்றை குறிப்பதற்கு பொதுவான பெயராக வழங்கியது. மரத்தினால் செய்யப்பட்ட முகத்தல் அளவையை டேஸ் என கூறினர். மரக்கால். மரத்தினால் செய்யப்பட்ட முகத்தல் அளவையை மரக்கால் என கூறினர். இடக்கரடக்கல் வகை சொல்லை அவையல் கிளவி என்று கூறுவது தொல்காப்பியம். இடக்கரடக்கல் வகை சொல்லை அவையல் கிளவி என்று கூறுவது தொல்காப்பியம். துஞ்சுதல் என்பது டேஸ் எனும் பொருளை குறிக்கும். தூங்குதல். துஞ்சுதல் என்பது தூங்குதல் எனும் பொருளை குறிக்கும். கடுமையான விடம் உடைய பாம்பை டேஸ் என கூறுவர். நல்ல பாம்பு. கடுமையான விடம் உடைய பாம்பை நல்ல பாம்பு என கூறுவர். பொற்கொல்லர் பொன்னை பரி என கூறுவதும், வேடர் கல்லை சொல் விளிம்பி என கூறுவதும் டேஸுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ஆன்சர் குழுவுக்குறி. பொற்கொல்லர் பொன்னை பரி என கூறுவதும், வேடர் கல்லை சொல் விளிம்பி என கூறுவதும் குழுவுக்குறிக்கு எடுத்துக்காட்டுகளாகும். 38வது கொஷின். எத்தனை வகை ஆகு பெயர்களுக்கும் சொற்பொருள் மாற்றத்திற்கு உட்படுகின்றன? ஆன்சர் 16. எத்தனை வகை ஆகு பெயர்களும் சொற்பொருள் மாற்றத்திற்கு உட்படுகின்றன? 16. ஸோ இந்த லெசனுக்கு உண்டான புக் பேக் கொஷின் பார்க்கலாம். சொற்கள் பொருள் உணர்த்தும் தன்மை குறித்து ஆராய்வது. ஆன்சர் பார்த்திங்கன்னா பொருண்மையியல். சொற்கள் பொருள் உணர்த்தும் தன்மை குறித்து ஆராய்வது பொருண்மையியல். 40வது கொஷின். சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணைக்குரிய விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. இதில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, மலைகுகை, மலைவாழை. இது பார்த்திங்கன்னா ஒளிச்சூழல். இதான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 தவறாக இருக்குது. உள்ள லெசன் நீங்கள் படிக்கும்போது எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 41வது கொஷின். கீழ்காணும் கூற்றுகளை படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. மொழியில் சொற்கள் தனித்தும் தொடரில் அமைந்தும் பொருளை விளக்குகின்றன. கூற்று 2. தனியாகவும் தொடரில் வரும் சொற்கள் எல்லா இடங்களிலும் ஒரே பொருளை தருகின்றன. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அதாவது ஒரே பொருளை தருகின்றன அப்படின்றது தவறு. ஸோ மொழியில் சொற்கள் தனித்தும் தொடரில் அமைந்தும் பொருளை விளக்குகின்றன. தனியாகவும் தொடரில் வரும் சொற்கள் எல்லா இடங்களிலும் ஒரே பொருளை தருகின்றன. ஸோ ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 42வது கொஷின். தூண்டல் செய்கைக்கு துலங்களாக மொழி வெளிப்படுகிறது என்று கூறிய மொழியியல் அறிஞர் யார் அப்படின்னா ப்ளூம்ஃபீல்டு. தூண்டல் செய்கைக்கு துலங்களாக மொழி வெளிப்படுகிறது என்று கூறிய மொழியியல் அறிஞர் ப்ளூம்ஃபீல்டு. ஸோ நெக்ஸ்ட் அறிவோம் தெளிவோம் பாக்ஸ் கொஷின். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி என்ற 3ஐயும் வழக்கில் உள்ள சொற்களாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று டேஸ் குறிப்பிடுகிறது. இது அப்படின்னா நன்னூல். இடகரடக்கல், மங்களம், குழுவுக்குறி என்ற 3ஐயும் வழக்கில் உள்ள சொற்களாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. கொல்லா விரதமென கொண்டவரே நல்லோர், மற்றல்லாதவர் யாரோ அரியேன் பராபரமே என்று பாடியவர் யார் அப்படின்னா தாயுமானவர் பராபர கன்னி. கொல்லா விரதமென கொண்டவரே நல்லோர், மற்றல்லாதவர் யாரோ அரியேன் பராபரமே என்று பாடியவர் தாயுமானவர். நல்ல தமிழ் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆமு பரமசிவானந்தம். நல்ல தமிழ் நூலின் ஆசிரியர் ஆமு பரமசிவானந்தம். 3வது தலைப்பு வேர்ச்சொல் ஆய்வு ஓர் அறிமுகம். 46வது கொஷின். உலக மொழிகளில் முதன்மையான மொழிகளை மொழி அறிஞர்கள் டேஸ் என்பர். ஆன்சர் செம்மொழிகள். உலக மொழிகளில் முதன்மையான மொழிகளை மொழி அறிஞர்கள் செம்மொழி என்பர்.
அறிவோம் தெளிவோம். அறிவோம் தெளிவோம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஷின் 47. வில்லல் விண்டல் விளைதல் ஆகிய சொற்களின் அடிப்பகுதி எது அப்படின்னா வில். வில்லல் விண்டல் விளைதல் ஆகிய சொற்களின் அடிப்பகுதி வந்து வில். வில் என்ற அடிச்சொல்லிற்கு டேஸ் என்பது பொருள். விருப்பம். வில் என்ற அடிச்சொல்லிற்கு விருப்பம் என்பது பொருள். விருப்ப ஆய்வு என்பதன் வழியாகவே வேர்ச்சொல் ஆய்வு பிலோலஜி ஆனது என்பவர் யார் அப்படின்னா பாவனர். விருப்ப ஆய்வு என்பதன் வழியாகவே வேர்ச்சொல் ஆய்வு பிலோலஜி ஆனது என்பவர் வந்து பாவனர். ஆங்கிலத்தில் வேர்ச்சொல் ஆய்வினை ஹெட்மாலஜிக்கல் ஸ்டடீஸ் என்பர். ஹெட்மா என்ற சொல்லிற்கான பொருள் எது அப்படின்னா உண்மை பொருள். ஆங்கிலத்தில் வேர்ச்சொல் ஆய்வினை ஹெட்மாலஜிக்கல் ஸ்டடீஸ் என்பர். ஹெட்மா என்ற சொல்லிற்கான பொருள் வந்து உண்மை பொருள். உவரி எனும் சொல் அகராதியில் எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது? உப்பு கடல். உவரி எனும் சொல் அகராதியில் எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது? உப்பு கடல். வேர்ச்சொல் அகராதி டேஸ் எனும் உப்பினை கொண்டிருப்பதால் கடல் உவரி எனப்பட்டது. ஆன்சர் வந்து உவர். வேர்ச்சொல் அகராதி உவர் எனும் உப்பினை கொண்டிருப்பதால் கடல் உவரி எனப்பட்டது. உகப்பே உயர்வு என்பது தொல்காப்பியம். உகப்பே உயர்வு என்பது தொல்காப்பியம். வியலென் கிளவி அகல பொருட்டே எனும் நூற்பாவின் ஆசிரியர் யார்னா தொல்காப்பியர். வியலென் கிளவி அகல பொருட்டே எனும் நூற்பாவின் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். அறிவோம் தெளிவோம். கீழே இந்தோ ஐரோப்பியமாகிய சமஸ்கிருதத்தின் உபரியே மேலை இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் ஓவர் என்பதற்கு வேர் என்பவர் யார் அப்படின்னா கீற்று. கீழே இந்தோ ஐரோப்பியமாகிய சமஸ்கிருதத்தின் உபரியே மேலை இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் ஓவர் என்பதற்கு வேர் என்பவர் வந்து கீற்று. எந்த நூலில் வேர்ச்சொல் ஆய்வுக்கான பல தரவுகள் உள்ளன? எந்த நூல்னா தொல்காப்பியம். எந்த நூலில் வேர்ச்சொல் ஆய்வுக்கான பல தரவுகள் உள்ளன? தொல்காப்பியத்தின் எந்த பகுதியில் வேர்ச்சொல் ஆய்வுக்கான பல செய்திகள் உள்ளன? ஆன்சர் வந்து உரியியல். தொல்காப்பியத்தின் எந்த பகுதியில் வேர்ச்சொல் ஆய்வுக்கான பல செய்திகள் உள்ளன? ஆன்சர் வந்து உரியியல். அமர்தல் மேவல் என்பது ஓர் டேஸ் நூற்பா. உரியியல் நூற்பா. அமர்தல் மேவல் என்பது ஓர் உரியியல் நூற்பா. அமர்தல் என்னும் சொல்லிற்கு டேஸ் என்பது பொருள். பொருந்துதல். அமர்தல் என்னும் சொல்லிற்கு பொருந்துதல் என்பது பொருள். ஆடமை புரையும் வனப்பில் பனைத்தோல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. ஆடமை புரையும் வனப்பில் பனைத்தோல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை. சோற்று உருண்டையை குறிக்கும் ஒரு தமிழ் சொல் எது அப்படின்னா அமலை. சோற்று உருண்டையை குறிக்கும் ஒரு தமிழ் சொல் வந்து அமலை. 62வது கொஷின். ஆகிய பொருந்துதற் பொருள்வேர் பொருந்தற் பொருளில் இணைந்திருப்பதை நிரல்பட விளக்கியவர் யார் அப்படின்னா தேவனைய பவானர். ஆகிய பொருந்துதற் பொருள்வேர் பொருந்துதற் பொருளில் இணைந்திருப்பதை நிரல்பட விளக்கியவர் தேவனைய பவானர். தமிழையும் தமிழுடன் மிக நெருக்கமான உறவுடைய தென்னக மொழிகளையும் முதற்கண் இணைத்து ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல். தமிழையும் தமிழுடன் மிக நெருக்கமான உறவுடைய தென்னக மொழிகளையும் முதற்கண் இணைத்து ஆய்வு செய்தவர் கால்டுவெல். தென்னக மொழிகளில் தமிழே மூத்தது முதன்மையானது என்பதை நிறுவியவர் யார்னா கால்டுவெல். தென்னக மொழிகளில் தமிழே மூத்தது முதன்மையானது என்பதை நிறுவியவர் வந்து கால்டுவெல். தமிழை திராவிட தாய் என்றே குறித்து தனிநூல் எழுதியவர் யார் அப்படின்னா பாவனர். தமிழை திராவிட தாய் என்றே குறித்து தனிநூல் எழுதியவர் வந்து பாவனர். சாரல் எனும் சொல்லிலிருந்து கேரளன் எனும் சொல் எவ்வாறு உருவானது? சாரல் சேரல் சேரலன் கேரளன் கேரளன். சாரல் எனும் சொல்லிலிருந்து கேரளன் எனும் சொல் எவ்வாறு உருவானது? சாரல் சேரல் சேரலன் கேரளன் கேரளன். துளையை குறிக்கும் தமிழ் சொல் எது அப்படின்னா புலை. துளையை குறிக்கும் தமிழ் சொல் வந்து புலை. நீர் ஓடும்
துளையுள்ள இடமே டேஸ் புழைக்கடை. நீர் ஓடும் துளையுள்ள இடமே புழைக்கடை. நாளி ப்ளஸ் உரி நாடுரி என திரியும் என்பார் தொல்காப்பியர். நாளி ப்ளஸ் உரி தான் வந்து நாடுரி என திரியும் என்பார் தொல்காப்பியர். புல் எனும் ஒரு வேர் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். துளை. புல் எனும் ஒரு வேர்ச்சொல்லுக்கு துளை என்பது பொருள். நிலைத்திணைகளை புல் மரம் என இரண்டாக பிரித்தவர் தொல்காப்பியர். நிலைத்திணைகளை புல் மரம் என இரண்டாக பிரித்தவர் வந்து தொல்காப்பியர். உலகின் மிகப்பெரிய மொழி குடும்பம் இந்தோ ஐரோப்பியம். உலகின் மிகப்பெரிய மொழி குடும்பம் வந்து இந்தோ ஐரோப்பியம். கோடிக்கணக்கான இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் சொற்களுக்கும் 461 வேர்ச்சொற்களாக உள்ளன என்பார் யார் அப்படின்னா கீற்று. இவர் வந்து ஆங்கில வேர்ச்சொல் அகராதி அறிஞர். கோடிக்கணக்கான இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் சொற்களுக்கும் 461 வேர்ச்சொற்களாக உள்ளன என்பார் கீற்று. திராவிட மொழி குடும்பங்களுக்குரிய வேர்ச்சொற்கள் எனப்படுவன பலவும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்களுடன் பொருந்தியிருப்பதை டேஸ் முதலான அறிஞர்கள் ஆய்ந்துள்ளனர். யார் அப்படின்னா கால்டுவெல். திராவிட மொழி குடும்பங்களுக்குரிய வேர்ச்சொற்கள் எனப்படுவன பலவும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்களுடன் பொருந்தியிருப்பதை கால்டுவெல் முதலான அறிஞர்கள் ஆய்ந்துள்ளனர். அறிவோம் தெளிவோம். கூழாங்கல் பிரித்து எழுதுக. கூல் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் கல் கூழாங்கல். ஸோ அறிவோம் தெளிவோம் இந்த ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. கூழாங்கல் கூல் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் கல். புக் பேக் கொஷின் பார்க்கலாம். இந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின். வேலன் கிளவி சுட்டும் பொருள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வந்து அகலம். வேலன் கிளவி சுட்டும் பொருள் வந்து அகலம். ஸோ நெக்ஸ்ட்டு 77வது கொஷின். தென்னக மொழிகளில் தமிழே மூத்தது முதன்மையானது என நிறுவியவர் யார் அப்படின்னா கால்டுவெல். தென்னக மொழிகளில் தமிழே மூத்தது முதன்மையானது என நிறுவியவர் வந்து கால்டுவெல். வேர்ச்சொல் ஆய்வுக்கான தரவுகளில் உள்ள தொல்காப்பிய இயலை தேர்ந்தெடுக்க எது அப்படின்னா உரியியல். வேர்ச்சொல் ஆய்வுக்கான தரவுகளில் உள்ள தொல்காப்பிய இயலை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து உரியியல். பின்வரும் கூற்றையும் அதற்குரிய காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று ஒன்றோடு ஒன்று பொருந்தி வளர்வதால் மூங்கில் அமை எனப்பட்டது. காரணம் ஹம் எனும் வேர் சொல்லிற்கு பொருந்துதல் என்பது பொருள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் வந்து சரி. ஒன்றோடு ஒன்று பொருந்தி வளர்வதால் மூங்கில் அமை எனப்பட்டது. ஹம் எனும் வேர் சொல்லிற்கு பொருந்துதல் என்பது பொருள். 80வது கொஷின். புடல்காய் என்ற சொல்லுக்குரிய வேரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து புலை. புடல்காய் என்ற சொல்லுக்குரிய வேரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து புலை. ஸோ நெக்ஸ்ட்டு 4வது தலைப்பு திறனாய்வு. இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா விக்டர் யூகோ. இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வாகும் என்று கூறியவர் வந்து விக்டர் யூகோ. கலைஞன் எதை கூற முயல்கிறான் அதில் எங்கனம் அவன் வெற்றி பெறுகிறான் அவன் கூறுவது தகுதி உடையது தானா இவ்வினாக்களுக்கு விடை காண்பது திறனாய்வாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஸ்பீங்கான். கலைஞன் எதை கூற முயல்கிறான் அதில் எங்கனம் அவன் வெற்றி பெறுகிறான் அவன் கூறுவது தகுதி உடையது தானா இவ்வினாக்களுக்கு விடை காண்பது திறனாய்வாகும் என்று கூறியவர் வந்து ஸ்பீங்கான். உலகில் சிறந்ததென்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது திறனாய்வாகும் என்று கூறியவர் வந்து மேத்யூ அர்னால்டு. உலகில் சிறந்ததென்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது திறனாய்வாகும் என்று கூறியவர் வந்து மேத்யூ அர்னால்டு. திறனாய்வு என்பது ஒரு பொதுமை முயற்சியாக திறனாய்வாளனை காட்டுவதாக இல்லாமல் கலைப்படைப்பை காட்டுவதாக சமூகத்தின் கலைச்சுவையை சரியான நெறியில் உருவாக்கி வளர்ப்பதாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா எலியட். திறனாய்வு என்பது ஒரு பொதுமை முயற்சியாக திறனாய்வாளனை காட்டுவதாக இல்லாமல் கலைப்படைப்பை காட்டுவதாக சமூகத்தின் கலைச்சுவையை சரியான நெறியில் உருவாக்கி வளர்ப்பதாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் வந்து எலியட். திறனாய்வு என்று கூறினால் முடிவு கூறல் அதனுள் அடங்கியிருத்தல் கண்கூடு என்று கூறியவர் வந்து ஆசா ஞான சம்பந்தம். திறனாய்வு என்று கூறினால் முடிவு கூறல் அதனுள் அடங்கியிருத்தல் கண்கூடு என்று கூறியவர் வந்து ஆசா ஞான சம்பந்தம். திறனாய்வு எனும் சொல் தன்னித்தியங்கும் ஓர் இலக்கிய பிரிவையே குறிக்கிறது என கூறியவர் வந்து கைலாசபதி. திறனாய்வு எனும் சொல் தனித்தியங்கும் ஓர் இலக்கிய
இலக்கிய பிரிவையே குறிக்கிறது என கூறியவர் வந்து கா. கைலாசபதி. இலக்கிய வடிவங்கள் எல்லாவற்றிலும் இருக்கும் தன்மைகளை கொண்டு இலக்கியங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன. அவை செவ்வியம், புனைவியம், இயற்பண்பியம், நடப்பியம், நடப்பியம் அல்லாதன. இலக்கிய வடிவங்கள் எல்லாவற்றிலும் இருக்கும் தன்மைகளை கொண்டு இலக்கியங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன. அவை செவ்வியம், புனைவியம், இயற்பண்பியம், நடப்பியம், நடப்பியம் அல்லாதன. எழுத்தாளர் புதுமைப்பித்தன் டேஸ் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆன்சர் வந்து திருநெல்வேலி. எழுத்தாளர் புதுமைப்பித்தன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் யார்னா நச்சினார்க்கினியர். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். பத்துப்பாட்டு எனும் சங்க இலக்கிய நூலுக்கும் சீவக சிந்தாமணி எனும் காப்பியத்திற்கும் உரை தந்தவர் யார் அப்படின்னா நச்சினார்க்கினியர். பத்துப்பாட்டு எனும் சங்க இலக்கிய நூலுக்கும் சீவக சிந்தாமணி எனும் காப்பியத்திற்கும் உரை தந்தவர் நச்சினார்க்கினியர். திறனாய்வு கலை எனும் நூலின் ஆசிரியர் யார்னா தீசு நடராஜன். திறனாய்வு கலை எனும் நூலின் ஆசிரியர் வந்து தீசு நடராஜன். தண்டி அலங்காரம் குறிப்பிடும் காப்பிய பண்புகளை விதிகளாக கொண்டு டேஸ் காப்பியத்தின் அமைப்பையும் பண்பையும் மதிப்பிட்டு கூறலாம். ஆன்சர் வந்து மணிமேகலை. தண்டி அலங்காரம் குறிப்பிடும் காப்பிய பண்புகளை விதிகளாக கொண்டு மணிமேகலை காப்பியத்தின் அமைப்பையும் பண்பையும் மதிப்பிட்டு கூறலாம். அன்பின் ஐந்திணையில் தலைவனோ தலைவியோ சுட்டி ஒருவர் பெயர் கொளப்பெறார் என்பது தொல்காப்பிய விதி. இவ்விதியை டேஸில் பொருத்தி காண்கிறார் நச்சினார்க்கினியர். ஆன்சர் வந்து நெடுநல்வாடை. அன்பின் ஐந்திணையில் தலைவனோ தலைவியோ சுட்டி ஒருவர் பெயர் கொளா பெறார் என்பது தொல்காப்பிய விதி. இவ்விதியை நெடுநல்வாடையில் பொருந்தி காண்கிறார் நச்சினார்க்கினியர். வேம்பு தலையாத்த நோன்கால் எக்கமோடு என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா நெடுநல்வாடை. வேம்பு தலையாத்த நோன்கால் எக்கமோடு என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் வந்து நெடுநல்வாடை. நெடுநல்வாடையின் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனே என்று உறுதியாக கூறியவர் யார் அப்படின்னா நச்சினார்க்கினியர். நெடுநல்வாடையின் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனே என்று உறுதியாக கூறியவர் வந்து நச்சினார்க்கினியர். மௌனியின் மனக்கோலம் எனும் ஆய்வுக் கட்டுரையின் ஆசிரியர் வந்து சீசு செல்லப்பா. மௌனியின் மனக்கோலம் எனும் ஆய்வுக் கட்டுரையின் ஆசிரியர் வந்து சீசு செல்லப்பா. அறிவோம் தெளிவோம். திறனாய்வு என்பவள் முயற்சி. உண்மை என்ற இருவருக்கும் தோன்றிய முதல் மகள். நடுவு நிலைமை எனும் செவிலித்தாயால் மெய்யறிவு எனும் அரண்மனையில் வளர்க்கப்பட்டாள். இவள் கற்பனை என்பவனுக்கு துணைவியாக அமைந்தாள். யாருடைய கூற்று? ஆன்சர் வந்து டாக்டர் ஜான்சன். திறனாய்வு என்பவள் முயற்சி. உண்மை என்ற இருவருக்கும் தோன்றிய முதல் மகள். நடுவு நிலைமை எனும் செவிலித்தாயால் மெய்யறிவு எனும் அரண்மனையில் வளர்க்கப்பட்டாள். இவள் கற்பனை என்பவனுக்கு துணைவியாக அமைந்தாள். யாருடைய கூற்று? டாக்டர் ஜான்சன். இலக்கியக்கலை எனும் நூலின் ஆசிரியர் யார்னா பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன். இலக்கியக்கலை எனும் நூலின் ஆசிரியர் வந்து பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன். சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள் யாவை? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஸோ சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை ஊர்த்து வந்து ஊட்டும். அறிவோம் தெளிவோம். திறனாய்வுக்கு இணையான ஆங்கில சொல் கிரிட்டிசிசம். திறனாய்வுக்கு இணையான ஆங்கில சொல் வந்து கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் கிரிட்டிகோஸ் என்ற டேஸ் சொல்லின் ஆக்கமாகும். ஆன்சர் வந்து கிரேக்கம். கிரிட்டிசிசம் கிரிட்டிகோஸ் என்ற கிரேக்க சொல்லின் ஆக்கமாகும். கிரிட்டிசிசம் என்பதை ஒரு கலைச்சொல்லாக முதலில் பயன்படுத்தியவர் யார்னா ஜான் ட்ரைன் 18ஆம் நூற்றாண்டு. கிரிட்டிசிசம் என்பதை ஒரு கலைச்சொல்லாக முதலில் பயன்படுத்தியவர் வந்து ஜான் ட்ரைன் 18ஆம் நூற்றாண்டு. கிரிட்டிக் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் சிந்தனையாளர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் பேக்கன் 1605. கிரிட்டிக் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் சிந்தனையாளர் யார்னா பிரான்சிஸ் பேக்கன் 1605. தமிழில் கிரிட்டிசிசம் என்ற சொல்லுக்கு இணையாக விமர்சனம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் ஆ. முத்துசிவன் 1944. தமிழில் கிரிட்டிசிசம் என்ற சொல்லுக்கு இணையாக விமர்சனம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்னா பேராசிரியர் ஆ. முத்துசிவன் 1944. விமரிசை
என்ற டேஸ் வழக்கிலிருந்து வந்த இச்சொல்லுக்கு பாராட்டுதல், விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுதல் என்று பொருள். ஆன்சர் பார்த்திங்கன்னா வடமொழி. விமரிசை என்ற வடமொழி வழக்கிலிருந்து வந்த இச்சொல்லுக்கு பாராட்டுதல், விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுதல் என்று பொருள். தமிழில் இச்சொல்லுக்கு இணையாக திறனாய்வு என்ற சொல்லை வழக்கத்தில் விட்டவர் யார் அப்படின்னா பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன். தமிழில் இச்சொல்லுக்கு இணையாக திறனாய்வு என்ற சொல்லை வழக்கத்தில் விட்டவர் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன். திறனாய்வு கலை நூலின் ஆசிரியர் யார்னா பேராசிரியர் திசு நடராஜன். திறனாய்வு கலை நூலின் ஆசிரியர் பேராசிரியர் திசு நடராஜன். டேஸ் என்பவர் உருவாக்கிய உள பகுப்பாய்வு கோட்பாட்டின் அடிப்படையில் டேஸ் அணுகுமுறை மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஆன்சர் இதுதான். சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்பவர் உருவாக்கிய உள பகுப்பாய்வு கோட்பாட்டின் அடிப்படையில் சிக்மண்ட் ஃப்ராய்டு அணுகுமுறை மேற்கொள்ளப்படுகிறது. யாருடைய புதினங்களில் காணாமல் போவதாக ஒரு கதை பாத்திரம் இடம்பெற்றிருக்கும்? ஆன்சர் மு வரதராசனார். யாருடைய புதினங்களில் காணாமல் போவதாக ஒரு கதை பாத்திரம் இடம்பெற்றிருக்கும்? மு வரதராசனார். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி காணும் டேஸ் அவளுடைய குழப்பமான மனநிலையின் வெளிப்பாடே ஆகும். ஆன்சர் தீக்கனவு. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி காணும் தீக்கனவு அவளுடைய குழப்பமான மனநிலையின் வெளிப்பாடே ஆகும். பொருளையும் அதன் இயக்கத்தையும் முதன்மையானதாகவும் மூலமாகவும் கொண்டு உலகத்தையும் அதன் வாழ்வியல் உத்திகளையும் விளக்குவது எதுனா மார்க்சியம். பொருளையும் அதன் இயக்கத்தையும் முதன்மையாகவும் மூலமாகவும் கொண்டு உலகத்தையும் அதன் வாழ்வியல் உத்திகளையும் விளக்குவது மார்க்சியம். மார்க்சிய கோட்பாட்டை டேஸ் என்பவர் உருவாக்கினார்? கார்ல் மார்க்ஸ். மார்க்சிய கோட்பாட்டை கார்ல் மார்க்ஸ் என்பவர் உருவாக்கினார். மிதவை நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நாஞ்சில் நாடன். மிதவை நாவலின் ஆசிரியர் நாஞ்சில் நாடன். அறிவோம் தெளிவோம். 114வது கொஷின். சாட்டர்டே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்ற விமர்சன பத்திரிகையில் வெளிவரும் புத்தக விமர்சனங்களை படித்தால் ஒரு நூலை பற்றி வாசகன் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தனையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதை சொன்னவர் யார் அப்படின்னா ரகுநாதன். இலக்கிய விமர்சனம். சாட்டர்டே ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் என்ற விமர்சன பத்திரிகையில் வெளிவரும் புத்தக விமர்சனங்களை படித்தால் ஒரு நூலை பற்றி வாசகன் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தனையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆசிரியர் யார் அப்படின்னா ரகுநாதன். ஸோ இந்த லெசனுக்கு உண்டான புக் பேக் கொஷின் பார்க்கலாம். இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு என்று கூறியவர் விக்டர் யூகோ. ஆன்சர் ஆப்ஷன் சி. இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு என்று கூறியவர் விக்டர் யூகோ. பின் வருவனவற்றுள் இலக்கியம் என குறிப்பிட முடியாததை சுட்டுக. ஆன்சர் நாட்குறிப்பு. மீதி கதை, கவிதை, நாட்டுப்புற பாடல் இதெல்லாம் இலக்கியத்துக்குள்ளே வரும். ஸோ நாட்குறிப்பு இலக்கியத்தில் வராது. ஸோ நெக்ஸ்ட் 117வது கொஷின். பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று: சிலப்பதிகாரம் ஒரு புனைவிய இலக்கியமாகும். காரணம்: கற்பனையும் கதை மாந்தர்களின் மிகைப்படுத்தப்பட்ட பண்புகளும் புனைவிய இலக்கியங்களின் அடையாளங்களாகும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. சிலப்பதிகாரம் ஒரு புனைவிய இலக்கியமாகும். கற்பனையும் கதை மாந்தர்களின் மிகைப்படுத்தப்பட்ட பண்புகளும் புனைவிய இலக்கியங்களின் அடையாளங்களாகும். ஸோ ஆன்சர் ரெண்டுமே சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. பின் வருவனவற்றுள் திறனாய்வாளர் கூறிய தகுதியாக கருதப்படாததை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் விருப்பு வெறுப்புக்கு இடமளித்தல், அதாவது கருதப்படாதது. பின்வருவனவற்றுள் திறனாய்வாளர் கூறிய தகுதியாக கருதப்படாததை தேர்ந்தெடுக்க விருப்பு வெறுப்புக்கு இடமளித்தல். மீதி இருக்கக்கூடிய 3 சரியாக இருக்குது. 119வது கொஷின். பின் வருவனவற்றுள் விதிமுறை திறனாய்வு கூறிய சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. சில விதிகளை தாம் மேற்கொள்ளும் இலக்கியத்தில் அப்படியே பொருந்தி காணல். சில விதிகளை தாம் மேற்கொள்ளும் இலக்கியத்தில் அப்படியே பொருந்தி காணல் என்பது சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 120வது கொஷின். பாரதிதாசன் கவிதை ஒப்பீடு எனும் தலைப்பில் திறனாய்வு செய்வதற்கு பொருத்தமான அணுகுமுறையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒப்பியல். பாரதிதாசன் கவிதை ஒப்பீடு எனும் தலைப்பில் திறனாய்வு செய்வதற்கு பொருத்தமான அணுகுமுறையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒப்பியல். பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. ஸோ கூற்று 1 பாருங்கள். மனித மனம் சார்ந்த பல்வேறு கருத்தாக்கங்களை முன்வைத்து இலக்கியங்களை ஆராய்வது உளவியல் அணுகுமுறை.
கூட்டு 2 உளவியல் அணுகுமுறை தோற்றம் பெறுவதற்கு சிக்மண்ட் ஃப்ராய்டின் உள பகுப்பாய்வு கோட்பாடு அடிப்படையாக அமைந்தது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. மனித மனம் சார்ந்த பல்வேறு கருத்தாக்கங்களை முன்வைத்து இலக்கியங்களை ஆராய்வது உளவியல் அணுகுமுறை. உளவியல் அணுகுமுறை தோற்றம் பெறுவதற்கு சிக்மண்ட் ஃப்ராய்டின் உள பகுப்பாய்வு கோட்பாடு அடிப்படையாக அமைந்தது. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. மார்க்சிய கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னா கார்ல் மார்க்ஸ். மார்க்சிய கோட்பாட்டை உருவாக்கியவர் வந்து கார்ல் மார்க்ஸ். 123 பின்வரும் நூற்றுள் பொருத்தமில்லாத கூற்றை சுட்டி காட்டுக. ஸோ பொருத்தமில்லாதது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அச்சிட பெற்றவை எல்லாம் இலக்கியங்களாகும் என்பது பொருந்தாது. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரியாக இருக்குது. கிரிட்டிசிசம் எனும் சொல் கிரிட்டிகோஸ் என்ற கிரேக்க சொல்லின் ஆக்கமாகும். திறனாய்வு என்பது விமர்சனம் என்பதும் ஒன்றே. ஒரு இலக்கியத்தின் திறனாய்வுக்கேற்ப அதன் அணுகுமுறை மாறும். ஸோ 3மே சரியாக இருக்குது. 124 கடைசி கொஷின். நெடுநல் வாடையில் பாண்டிய மன்னர்களுக்குரிய அடையாள மாலையாக குறிப்பிடப்படுவதை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து வேப்பம்பூ. நெடுநல் வாடையில் பாண்டிய மன்னர்களுக்குரிய அடையாள மாலை எது அப்படின்னா வேப்பம்பூ. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது. கொஞ்சம் உடல் வந்து சரியில்லை, உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் தடுமாற்றம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.